நாயகன் திரைப்படத்தின் பிரமாண்ட வெற்றியை தொடர்ந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் தக் லைஃப் திரைப்படம் உருவானது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கர்நாடகாவை தவிர்த்து உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் நேற்று வெளியானது. ஆனால் வெளிநாடுகளில் முதல் காட்சி நிறைவடைந்தது முதலே படத்துக்கு மோசமான விமர்சனங்களே குவிந்து வருகின்றன. ரொம்ப பழைய கதையை மையப்படுத்தி ஏற்கனவே பலமுறை அரைத்த திரைக்கதையை மணிரத்னம் இயக்கியுள்ளதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இப்படத்தின் முதல் நாள் வசூல் நிலவரம் குறித்து அறியலாம். மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான திரைப்படத்தில் சிம்பு, த்ரிஷா, அபிராமி மற்றும் நாசர் என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிக்க ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இப்படம் முதல் நாள் முடிவில் இந்தியா முழுவதும் மொத்தம் சுமார் 17 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. முன்னதாக கமல்ஹாசன் நடிப்பில் கடைசியாக வெளியான இந்தியன் 2 திரைப்படம் முதல் நாளில் இந்திய அளவில் 22.6 கோடி ரூபாய் வசூலித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை குட்பேட் அக்லி 26 கோடி ரூபாயுடன் தக்கவைத்துள்ளது. அடுத்த இடத்தில் விடாமுயற்சி திரைப்படம் 23 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. மேலும் சர்வதேச அளவில் ஒட்டுமொத்தமாக தக் லைஃப் திரைப்படம் 30 கோடி ரூபாய் வரையில் வசூலித்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாவிட்டாலும் கமல் மணிரத்னம் சிம்பு கூட்டணி மீது நிலவிய எதிர்பார்ப்பால் முன்பதிவுகளில் டிக்கெட் அதிகளவில் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. அதன்படி சர்வதேச அளவில் மட்டும் சுமார் 15 கோடிக்கும் அதிகமாக டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக முதல் நாளில் 32 கோடி ரூபாயை தக் லைஃப் திரைப்படம் வசூலித்து இருக்கும் என திரைப்பட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே வெளிவந்த பல படங்களின் கதையின் கலவையாக இந்த தக் லைஃப் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் கமலை தவிர வேறு எந்த ஒரு கதாபாத்திரமும் வலுவாக எழுதப்படவில்லை என்பது பெரும் குற்றச்சாட்டாக உள்ளது. கொடுக்கப்பட்ட வேடத்தில் சிம்பு, த்ரிஷா மற்றும் அபிராமி ஆகியோர் சிறப்பாக செய்துள்ளதாக படம் பார்த்தவர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வருகின்றனர்.